ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஆடினோவையும் நம்மளோட பைத்தானையும் கனெக்ட் பண்ணுறதுன்னு தான். ஸோ இந்த டாபிக் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க மாதிரி தோணுச்சு, வந்துட்டேன் டாபிக் தூக்கிட்டு. டாப்பிக்கை சொன்னேன், வேறு எதையும் இல்லை. யா உங்களுக்கு என்னோட ஆடினோ பார்த்தா தெரியும், பவர் கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. அகைன் இது என்னோடய விண்டோஸ், உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையானது ஆடினோ ஐடி. நீங்கள் அதை இந்த வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, லிங்க் நான் இதில் கொடுக்குறேன். சாஃப்ட்வேரில் போய் நீங்கள் ஏற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஃபைல் கிடைக்கும். தட் ஃபைல் இது இருக்குது. நான் விண்டோஸ், லினக்ஸ், மேக். நான் விண்டோஸ் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டேன், பிகாஸ் ஐ ஆம் யூஸிங் விண்டோஸ். இந்த இருக்குது ஃபைல், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் இருக்கும் உங்களோட ஃபைல். நீங்கள் இதை எடிட் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு புதுசாக காட்டுறேன். இது இருக்குல்ல, இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ரைட் மவுஸ் பட்டன் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தாலும் சரி, இல்லை ரன் அஸ் அட்மிஷன் கொடுத்தாலும் சரி, இல்லை இப்படி டபுள் கிளிக் பண்ணாலும் சரி, ஒன்று தான் ஓப்பன் ஆகும். ஸோ பிரச்சனை இல்லை. ஓப்பன் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்தோடனே உங்களுக்கு போர்டு செலக்ட் பண்ண கேட்கும். உங்களோட கம்ப்யூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட போர்டை கனெக்ட் பண்ண மறந்துடாதீங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் செலக்ட் போர்டுன்னு இருக்குது. ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கிறேன். செலக்ட் போர்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே காட்டுது ஆடினோ யூனோன்னு சொல்லிட்டு. ஸோ கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்கெட்சில் போயிட்டு ஸ்கெட்ச் இன்க்ளூட் லைப்ரரி இருக்குல்ல, அதில் போயிட்டு நம்ம மேனேஜ் லைப்ரரி போய்க்கலாம். ஸோ நம்ம இந்த இதுக்கு யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஃபெர்மிட்டாங்கிற ஒரு மாடியூல் தான். ஓகேவா, நம்ம ஆடினோ போர்டுக்குள்ளே ஃபெர்மிட்டாவோட இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம பைத்தன் மூலமாக அதை கொண்டு வர போகிறோம். பைத்தன் மூலமாக அதை ஆக்சஸ் பண்ண போகிறோம். சின்ன டாபிக் தான், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். FIRMATA கரெக்டாக, FIRMATA ஃபெர்மிட்டா. எஸ், ஃபஸ்ட் இருக்குல்ல, நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் லேட்டஸ்ட் வெர்ஷன். நீங்கள் இப்படி கரெக்டாக உங்களுக்கு இன்ஸ்டால்னு கேட்கும், கொடுத்துட்டிங்கன்னா இன்ஸ்டால் ஆகிரும். ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே வந்துடுங்க, நமக்கு தேவை கிடையாது. நம்ம ஃபைலில் போயிட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிளில் லாஸ்ட் வந்தீங்கன்னா ஃபெர்மிட்டா, இல்லை உங்களுக்கு நீங்கள் நிறைய வேலை இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு பாய்க்குள்ளெலாம் கேட்கும், காட்டும், கொடுத்துருங்க. ஃபெர்மிட்டாவில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது ஸ்டாண்டர்ட் ஃபெர்மிட்டா. ஸோ தேடலாம். இந்த இதுதான் இருக்குது. எனக்கு கண்ணில் கொஞ்சம் கோளாறு. ஸோ ஓப்பன் ஆகிடுச்சா? எஸ், ஓப்பன் ஆகிடுச்சு. என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபைலை எதுவுமே சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் வெரிஃபை பண்ணுறோம், தென் அப்லோட் பண்ணுறோம். ஓகேவா, வெரிஃபை ஆகிடுச்சு, தென் அப்லோட் ஆகும்போது உங்களுக்கு ஆடினோவில் தெரியும், லைக் பிளிங்க் ஆகும். அதுக்கப்புறம் நார்மலாக ஆஃப் ஆயிருங்க. எஸ், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டிடுச்சு. எங்கேயா போச்சு? ஓகே, போயிடுச்சு, காட்டலை. ஸோ நம்மளோட ஆடினோக்குள்ளே பண்ண வேண்டிய வேலைலாம் முடிஞ்சிருச்சு. ஐடிக்குள்ளே பண்ண வேண்டிய வேலை. ஸோ இதுக்கப்புறம் தேவை கிடையாது, க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்னும் இங்கே வேலைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பைச்சாம் எடிட்டர். நீங்கள் என்ன எடிட்டர் யூஸ் பண்ணாலும் ஓகே, சேம் கோட் தான். ஸோ பைச்சாம் ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஸோ ஃபைல், நியூ ப்ராஜெக்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்ன்னு இருக்குது. நம்ம ப்ராஜெக்ட் நேம் ப்ராஜெக்ட்ஸுக்குள்ளே கடந்துக்கோ, நேமை மட்டும் பைத்தன் py2 ஆடினோ. உங்களை என்ன நியமிக்க தோணுதோ வச்சுக்கோங்க. நான் இப்போ py2 ஆடினோன்னு க்ரியேட் பண்ணுறேன். ஆஷுவல் எல்லாம் இருக்கிறது தான். திஸ் விண்டோ க்ரியேட்டிங் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு நினச்சேன், பட் ஓகே, என்டர் ஆகிடுச்சு, பிரச்சனை இல்லை. போய்க்கலாம். நியூ பைத்தன் ஃபைல், நேம் பண்ண வைக்கலாம், வாட்டவர். நம்ம போர்டு நிற்போமா, பூன் இருக்கட்டும், நல்லா தான் இருக்குது. பூம் சிக்கு பூம் பூம். ஓகே,
நம்ம டேரெக்டாக நம்மளோட டெர்மினல் வந்துக்கலாம். டெர்மினலில் ஜஸ்ட் டைப் pip install pyfermata pyfermata ஸ்பெல்லிங் கரெக்டுன்னு தான் நினைக்கிறேன். pyfermata. Okay, let's hit enter. Something okay, successfully installed வந்துருச்சா? ஸோ நம்ம போர்ட்லேயே நம்ம சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அதே பேக்கேஜை பார்த்திங்கன்னா நம்மளோட ஐடிக்குள்ளேயே இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நமக்கு லாஸ்ட்டாக இருக்க ஒரு வேலை என்ன பார்த்தீங்கன்னா, இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அகைன் நீயும் கெட் அவுட் யா. ஸோ நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணலாமா? ஐ மீன் இம்போர்ட் பண்ணலாம். இம்போர்ட் pyfermata. எஸ் வந்துட்டாரு. ஸோ நம்ம இப்போது போர்டு உங்களுக்கு என்ன வேரியபிள் தோணும் வச்சுக்கோங்க. நான் எனக்கு போர்டுன்னு வச்சுக்கிறேன். pyfermataக்குள்ளே இருக்கிற ஆர்டினோ மெகா எங்கே காணோம்? ஓகே இந்த இருக்குது ஆர்டினோ மெகாக்குள்ளே நம்ம இப்போ மென்ஷன் பண்ண போகிறோம் நம்மளோட போர்ட். ஓகேவா, நம்ம என்ன போர்ட்டில் இருக்கோன்னு இப்போ மென்ஷன் பண்ணி ஆகணும். அகைன் நம்ம அவ்வளோ வந்துக்கலாம். ஆர்டினோ யூனோ பார்த்திங்கன்னா COM5. ஓகேவா, காமன் போர்ட் 5 தான் இருக்குது. நம்ம அதை இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். SIFT COM5. ஓகே ஸோ யா, செகண்ட் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு சாம்பிள் தான் பண்ண போகிறோம். ஓகேவா, ஒரு சாம்பிள் நம்ம பார்க்கலாம். பைத்தன் மூலமாக கண்ட்ரோல் பண்ண முடியுமா நம்ம ஒரு செக் பண்ணி பார்க்கலாம். சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி. நம்ம போர்டுக்குள்ளே இருக்க டிஃபால்ட் எல்இடி தான் இப்போ பிளிங்க் பண்ண வைக்க போகிறேன். ஸோ ஐ திங்க் அதோட டிஜிட்டல் பின் 4ன்னு நினைக்கிறேன். பட் ஐ எம் நாட் கன்ஃபார்ம். ஐ மீன் 13 நினைக்கிறேன். 13 தான். ஸோ யா, லெட்ஸ் புட் 13. அதுக்கு முன்னாடி அதை எல்இடிக்குள்ளே போட்டுடலாம். LED is equal to board dot get pin. Get pin. அது ஸ்ட்ரிங் தான் அலோவ் பண்ணோம். ஐ மீன் சிங்கிள் கொட்டேஷன். டிஜிட்டல் பின்ல 13 is to okay, I think yes, we did good. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த லைட்டை ஆன் பண்ண போகிறோம். ஓகே, எஸ் வாங்க ஆன் பண்ணலாம். LED டாட் ரைட் TE ரைட் என்னது LED டாட் ரைட்டு 1. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நமக்கு இப்போது அப்லோட் ஆகுது. பட் வி ஹாவ் அ எரர். ஆக்சுவலி இதனால் பார்த்திங்கன்னா நம்ம பேக்கேஜ் வந்து கொஞ்சம் ஓல்டு வெர்ஷன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபெர்மிட்டா மாடல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடல் கொஞ்சம் ஓல்டு வெர்ஷன் அண்ட் நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன். ஓகேவா, ஸோ இதனால தான் இந்த ஒரு பிரச்சனை. நம்ம இதை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். லாஸ்ட்டாக தெரியுதுல இந்த ஒரு லிங்க் மாதிரி ஒரு ரெப்பாசிட்ரி. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆகும். இது ஓப்பன் ஆகிற அந்த சேம் லைன் தான். ஓகேவா, இந்த லைனை ஜஸ்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நான் அதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் நான் உங்களுக்கு இதை கோடிங் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, நான் இந்த இடத்துல சும்மா போட்டுக்கிறேன். ஹேஷ்டேக் போட்டு இதாக இருக்கலாம். இது ஆக்சுவலி இந்த கோடிங் ஃபைல் ஆக்சுவலி இந்த டோட்டல் ஃபைலே நீங்கள் என்கிட்ட ப்ரொபோசிட்டில் இருக்கும். கிளிக்கலாம். நான் லிங்க் எங்கில் கொடுத்துக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இருக்க லைனை காப்பி பண்ணிக்கலாம். நம்ம கமெண்ட் பண்ணதுக்கு அடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிரச்சனை இல்லை. மேபி ஸோ ஜஸ்ட் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்துக்கோங்க. அது சேவ் ஆகட்டும். கண்ட்ரோலர்ஸ் கொடுத்துக்கோங்க, சேவ் ஆகட்டும். பேக் டு அவர் கோட். ஸோ நம்ம இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். நம்ம LED ஆன் ஆகுதா இல்லை என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஹியர் இஸ் அன் அவுட்புட் நம்ம போர்டோடது.
நம்ம ரன் பண்ணலாம். ரன் ஆயிரு ப்ளீஸ், என் மானத்தை வாங்கிடாத. ஆகிடு. ஓகே, யா நம்ம ஜெயிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா இப்போ ஆன் ஆகுது. ஸோ யா நம்ம ஆன் பண்ணிட்டோம். நம்ம இதை கொஞ்சம் லூப்பில் போட்டு பார்ப்போமா? சம்திங் பிளிங்க் ஆகிற மாதிரி பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு லைட் ஆஃப் பண்ணிக்கலாம். ரன். ஓகே, ஆஃப் ஆயிடுச்சு. while then true. hey okay, while true அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா led dot right 1 and time dot sleep. ஒரு பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் டைம் டாட் ஸ்லீப்பும் ஒரு 1 வச்சுக்கலாம். அகைன் எல்இடி டாட் ரைட். இதில் பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு இந்த கோட் இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். நம்ம பைஃபெர்மிட்டா மூலமாக நம்ம போர்டுக்குள்ளே ஏற்கனவே பைஃபெர்மிட்டா இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ அந்த பைஃபெர்மிட்டா அந்த ஃபெர்மிட்டா இந்த பைஃபெர்மிட்டா கூட கான்டாக்ட் பண்ணிக்கோம். நம்ம காம்போர்ட் 5 யூஸ் பண்ணி. ஓகே, நம்ம அந்த கனெக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம பைத்தனுக்கும் அந்த உள்ளே இருக்கிற அந்த இன்னொரு ஃபெர்மிட்டாக்கும் ஒரு கனெக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம பார்த்திங்கன்னா ரிக்வெஸ்ட் கொடுக்குறோம். இந்த பின்னில் இருக்கிற டேட்டாவை கெட் பண்ணு, ரீட் பண்ண ஆட்டோ. நம்ம டிஜிட்டல் பின் 13ல் எனக்கு இந்த ஆக்ஷனை ஷிட். ஓகே, டிஜிட்டல் பின் 13ல் எனக்கு நான் சொல்கிற ஆப்ரேஷனை நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதான் இங்கே நடக்குது. எல்இடி டாட் ரைட் 1ங்கிறது பார்த்திங்கன்னா ஆன் அண்ட் 0ன்னு பார்த்திங்கன்னா ஆஃப். டைம் மாடியூல் இது வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம பைத்தானில் இருக்க டிஃபால்ட் மாடியூல் தான். நம்ம டைமை யூஸ் பண்ணி ஏதாவது டாஸ்க் பண்ணுறோம், ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்ல மாடியூல். ஸோ இதையும் போட்டுக்கலாம். SLEP sleep for 1 second. okay sleep for 1 second. நம்ம ரன் பண்ணிட்டோம்னா நமக்கு பிளிங்க் ஆகி நம்ம எல்இடி ஒர்க் ஆகும். ஸோ செக் பண்ணிடலாம். அப்லோட் ஆகிடுச்சு. ஓகே, பட் நம்ம எல்இடி ஆஃப் ஆக மாட்டேங்குது. ஏன்? ஓகே, நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஆன் பண்ணி பார்ப்போமா? மேபி டைம் டிலேனால நமக்கு கரெக்டாக தெரியலையா இருக்கலாம். டாட் ரைட் what 1 and the same as go here. Let's copy this and paste it here. Run this code again. Please blink eye எரி. Please on off on. ஓகே, யா கண்டுபிடிச்சேன். ஆக்சுவலி இது ஆன் ஆகி ஆஃப் ஆச்சு. பட் அந்த ப்ராசஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடந்தனாலேயோ என்னன்னு தெரில, அதால் திரும்ப நார்மல் ஸ்டேட்டுக்கு வர முடியல. அதோட ப்ராசஸ் நம்ம கண்ணுக்கு தெரில, அவ்வளோதான். பட் நம்ம ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு திரும்ப ஆஃப் பண்ணுவோம். சின்ன டிலே இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் ஷேர் கமெண்ட்லாம் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது ஆசமான ப்ராஜெக்ட்ஸ் உங்கள் பிரெயினில் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போய் கொட்டிடுங்க. நம்ம முடிஞ்சால் ட்ரை பண்ணலாம் அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். அப்புறம் இந்த வீடியோ யாருக்கு யூஸ் ஆகும்னு தோணுதோ மறக்காமல் அந்த ஃப்ரெண்டு இந்த வீடியோ அனுப்பி கொடுத்து, மச்சான் இந்த பாடுற இந்த வீடியோ உனக்கு தான் கொஞ்சம் ப்ரோமோட் பண்ணி விட்டாலும் பிரச்சனை இல்லை. ஸோ பாய், சப்ஸ்கிரைப் மறக்காமல். டடா.